Happy morning, ellarku vanakkam. And I'm so happy I'm part of this film. And it's a very important film for me this year for sure. And Anirudh thoughts and energy, I really admire him as a person. And thanks for joining the team. And Rishikesh is more than a co-star, he's a friend, he's become a friend. And I liked he's very focused and very hardworking. All the best, Rishi. And Vivek sir, என்னையே ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுட்டாங்க ஸ்டேஜுக்கு, தெரியல என்ன பேசுது உங்களுக்கு பற்றி. Vivek sir is the best artist. More than artist, is a philosopher, nature lover. Sir, thank you so much for during the shoot sharing your knowledge with us. விஜய் சொன்ன மாதிரி வந்து இந்த படம் வந்து it happened because of friendship. ஸோ வந்து நான் இந்த படத்தில் வந்தது காரணம் வந்து விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஐ நோ விஜய் ஃபார் வெரி லாங் டைம். நாங்கள் நிறையா தியேட்டர் நிறையா சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து நிறையா படங்கள் மாயா அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் குட் ஆஃபர்ஸ். ஸோ அப்போ வந்து விஜய் வந்து படம் பண்ண போகிறேன் நான் நெட்டில் பார்த்தேன். ஸோ ஐ கால் விஜய், நம்ம படம் பண்ணுறியாமே, என்ன எப்படி இருக்குது, என்னடா சூப்பர் மச்சான், அப்புறம் வேறு என்ன, ஒன்றும் இல்லை. தென் ஐ வாஸ் ஜஸ்ட் குவைட் ஃபார் லாங் டைம். ஐ வாண்டட் ஹிஸ் டீம் டு ஆஸ்க் மீ ஃபார் அன் ஆஃபர் ஆர் சம்திங். அப்போ நானே சொன்னேன், மச்சான் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் இருந்தால் கொடு மச்சான், பண்ணுறேன். இல்லைடா நீலாம் ஹீரோவா அப்படி இப்படின்னு. ஆச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நல்ல ஒரு ஆடிஷன் பண்ணுவேன், ஆடிஷன் பண்ணிவிட்டு ஓகேனா நான் பண்ணுறேன் மச்சான், கோ மீட் சாய் அப்படின்னா. ஸோ நான் ஆக்சுவலி நான் ஆடிஷன் பண்ணது வந்து அர்ஜுன் ரோலுக்கு பண்ணேன். அர்ஜுன் ஆடிஷன் ஃபார் மை ரோல். அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தே ஃபெல்ட் லைக் ஐ ஃபிட் ஃபார் த அதர் ரோல். ஸோ தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ், கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ சாய் ஃபார் செலக்டிங் மீ. மெயின் தேங்க்ஸ் வந்து படத்தில் ஷூட்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா விவேக் சார். ஏன்னா வந்து ஐ ஹேவ் லாட் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் விவேக் சார். ஸோ நிறையா வந்து டைமிங், ஜோக்ஸ் எப்படி பேசணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன், அதெல்லாம் நிறையா சார் கரெக்ட் பண்ணார். நிறையா ஜோக்ஸ் சொல்லுவார், நிறையா என்கரேஜ் பண்ணுவார். ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் சப்போர்ட் சார். அதுக்கப்புறம் அனி, தேங்க்யூ ப்ரோ. I never thought that in such a short time I'll do a film which has your music. So thank you so much, brother. And Rishi, a great friend. Thank you so much for being such a great co-artist. Naren sir, Sanchita, Mia, ellarkum thanks. Arjun, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். இது நான் பண்ணுற 2வது படம். இந்த படத்தில் 3 விஷயம் சம்பாதிச்சேன், விச் இஸ் நல்ல நட்பு, நல்ல நினைவுகள் அண்ட் நல்ல நண்பர்கள். இந்த 3 விஷயத்துக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், ரம் என் வாழ்க்கையில் ஏன் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாலேருந்து ஐ பின் அனிருத் ஃபேன். அண்ட் நான் நடிக்க வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இன்னும் நடிக்க வந்ததுலேருந்து எப்படியாவது எப்போவாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டி அனிருத் படம் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த விஷயம், ஸோ இட்ஸ் a dream come true. ஸோ தேங்க்ஸ் அனி, தேங்க்ஸ் விஜய் அண்ட் சாய் ஃபார் கிவிங் மீ திஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இங்கே நிறைய பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், பட் ஆனால் அதெல்லாம் நடக்கலை ஆஸ் யூஷுவல். ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னை சகிச்சுக்கிட்டதுக்கு நன்றி. ப்ரொடக்ஷன் டீம் என்னை பொறுத்ததுக்கு நன்றி. சினிமாட்டோகிராஃபி டீம், உங்கள் வேலையை நீங்கள் செம்மையாக பார்த்துருக்கீங்க. நாங்கள் எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரேமில். எவ்ரி டெக்னீஷியன், காஸ்ட், க்ரூ, நிறைய புது முகங்கள் அறிமுகமாகும். அதில் நிறைய உங்களோட ஆதரவு மேலும் மேலும் எங்களுக்கு தேவை. பெரிய ஸ்டார்ஸை விட புது ஆளுங்களுக்கு தான் உங்களோட ஆதரவு நிறைய தேவை. விவேக் சார், உங்கள் கூட நடிச்சதில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அம்ஜத் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி. எங்களோட நீங்கள் ஈஸியாக பழகினது வந்து எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஆல்சோ. ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை எல்லாம் பார்த்து. ஆக்சுவலி போன கத்துக்குட்டி படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை. அதுக்கப்புறம் மேடையிலேருந்து பேசணுன்னு ஒரு டிசைட் பண்ணேன். கற்றுக்குடிக்கு அப்புறம் ஆக்சுவலி ஐ வாஸ் டூயிங் சம் மலையாளம் ஃபிலிம்ஸ். இப்போ தான் என்னோடய எக்ஸ் மேனேஜர் அருணாச்சலம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது, பட் ஒரு சின்ன ப்ராப்ளம். எனக்கு என்ன ப்ராப்ளம், ப்ரொடியூசர் ப்ராப்ளம் என்கிட்ட. இல்லை நீங்கள் லீட் ரோல் கிடையாதுன்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அருணாச்சலம் இப்போ வெயிட் பண்ணுவோம், எதுக்கு நம்ம அது இல்லை நீங்கள் கேளுங்க, அது இல்லை அருணாச்சலம் விடுங்க, அது இல்லை அது அனிருத் மியூசிக் பண்ணுறாங்க. திடீர்னு அப்படியா, that is the first catchy thing which, to be frank, which attracted me. அப்புறம் வந்து he said Rishikesh is this, and Rishina this person. So Rishi வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு. I know Rishi for a long time, so I was very happy for him. ஸோ சொன்னார், இந்த மாதிரி புது டீம், நியூ டீம், நீங்கள் கதை கேளுங்க, இல்லைன்னா விட்டுடுங்கன்னு சொல்லி. தென் சாய் கேம் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு see சாய். எல்லாருக்குமே தெரியும் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து புது புது டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ரைட்டர்ஸ், ஆக்டர்ஸ் ஆர் கம்மிங். அது வந்து இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய க்ரோத். ஸோ ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட். புது ஜானர், எனக்கு புது ஜானர், ஸோ ஹாரர் ஜானர். கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஃப்ரம் சைல்ட்ஹுட் வந்து, ஆஸ் வி ஆல் நோ, விவேக் சார்
இது வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அவர் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் வாஸ் ஒன் பாயிண்ட். விவேக் சார் கூட ஆக்ட் பண்ணலாம், அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு ஹாரர் படம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் ஃபிலிம் வேர் அனிருத் இஸ் த மியூசிக் டைரக்டர். ஸோ படம் கமிட் ஆனதும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அடுத்த என்ன படம் சார்னு கேட்கும்போது ரம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரம் படம் அனிருத் மியூசிக்கல் இல்லைன்னு கேட்குறாங்க எல்லாருமே. ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் திங் டில் டேட் ஐ பீன் ஹியரிங் இட் அனிருத் மியூசிக்கல் இல்லை. ஸோ இந்த படத்துக்கு ஆக்சுவலி எப்போவுமே மியூசிக் விழாவுக்கு வந்து த பிக் ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் மியூசிக் டைரக்டர். ஆனால் ஆக்சுவலி இந்த படத்தோட ஒவ்வொரு படத்துலையும் வந்து இஃப் யூ சி ஐதர் த டைரக்டர் வந்து ஸ்டாராக இருக்கலாம், இல்லாட்டி த ஹீரோ மைட் பி த ஸ்டார், இல்லாட்டி தெர் மைட் பி அ ப்ரொடியூசர் ஹூ இஸ் அ பிக் ஸ்டார் or the heroine or the music director. இந்த படத்தை வரைக்கும் அனிருத் is the big star of the film, and I'm sure this film is something very challenging for Anirudh also. So I'm very happy to be part, and one of the youngest producers, நீ பார்த்துருப்பீங்க விஜய், one of the youngest producers. ரிஷிக்கு வாழ்த்துக்கள். சாய், விஜய், விக்கி கேமராமேன், ஹோல் டீம், ஹீரோயின்ஸ் அண்ட் அம்ஜித், அர்ஜுன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எப்பவும் ஸ்டேஜில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் பேசுனதுக்கப்புறம் பேசக்கூடாது, பட் அனி பேசுனதுக்கப்புறம் கூப்பிட்ருக்காங்க. என்ன டாபிக் பேலன்ஸ் இருக்குன்னு தெரில. விஜய் பற்றி சொல்லணும் ஒரு 2 வார்த்தை. ஃபஸ்ட் படம் முடிச்சுட்டு வந்தாப்புல வந்துட்டு, சார் இந்த படம் பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை தலையெல்லாம் நின்னாலும் இதெல்லாம் ஆகாது அப்படின்னா ஓகே. 2வது படம் முடிச்சுட்டு ரம் முடிச்சுட்டு வந்தாப்புல, சார் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரெண்டுமே ஒரே ஆட்டிடியூட் தான். போட்ட காசு வராதுங்கிறதுக்கும் ஒரே ஆட்டிடியூடு தான், போட்ட காசு வந்துருச்சு அப்படிங்கிறதும் காலையில் நியூஸ் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் சொன்னாப்புல. ஸோ எந்த பிளானிங்கும் இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கடவுள் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல த்ரூ திஸ் டீம். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஃபஸ்ட் திங் என்னென்னா, சின்ன தம்பி பிரபு மாதிரி இருக்கிற வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஹிட் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி சின்ன தம்பி பிரபுவாக இருக்காப்புல விஜய். ஸோ டெஃபினட்டாக அந்த தன்மை போகாத வரைக்கும் ஹீல் பி கெட்டிங் லாட் ஆஃப் ஹிட்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஹி ஹஸ் மேட் இஸ் மணி இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் எல்லோரும் தெரியாத மாதிரியே ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. என்னென்னா, இந்த படம் எப்படி வியாபாரம் ஆச்சு, நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சூப்பர் ஸ்டார் இஸ் தேர். ஸோ டெஃபினட்டாக பிஸ்னஸ் ஆகும். இது வந்து போன படத்தை வந்து கேட்ட மாதிரி என்கிட்ட வந்து கேட்டிருந்தாப்புலன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நானே முடிச்சிருப்பேன். பட் வெரி ஹாப்பி. த ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஹஸ் க்ளோஸ் த ஃபிலிம். டெஃபினெட்லி ஹில் மேக் அ ஹியூஜ் ப்ராஃபிட் ஆன் திஸ் ஃபிலிம். Plus Vivek sir, thanks for being a great support for Kashmora. I loved the character sir. நீங்கள் என்ன தான் ட்ரெஸ் போட்டு மறைச்சாலும், ஒரு கூலிங் கிளாஸ் கூட வச்சுட்டு வந்தாலும், உங்கள் ஸ்பீச்சில் 4-5 லூப்போல் விட்டுட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சோலாவில் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க. ஸோ இருந்தாலும் சார், யூ ஆர் கிவிங் டஃப் ஃபார் த யங் ஜென்ரேஷன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் காஷ்மீரா, ஃபார் யூ அண்ட் ஃபார் காஷ்மீர் ஆல்சோ. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட். ப்ளஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. வெரி வெரி ஹாப்பி ஃபார் தம். ப்ளஸ் அபிஷேக். சோஷியல் மீடியானாவே ஒரு பயம் இருக்கும், எந்த நேரத்தில் கவுத்து போட்டு நம்மளை ஒரு ட்வீட்லேயே காலி பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு இது இருக்கும். இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கூட அபிஷேக் கிட்டேருந்து நான் பார்த்ததில்ல. ஸோ அப்படி இருந்துட்டால் இன்றைக்கி ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ ஹாப்பி திங். அபிஷேக், யூ ஆர் பீங் அன் இன்ஸ்பிரேஷன் டு லாட் ஆஃப் திங்ஸ். ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ப்ளஸ் ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா, 2 பேரும் கோட் மாட்டிட்டு வந்தது. அது வந்து அனி ப்ரோ வந்து இன்னைக்கு அவங்க என்ன இதில் இருக்காங்களோ, ஃபிட்னஸில் இருக்காங்களோ, அதுக்கு கரெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. பட் அவங்க 2 பேரும் வந்து போட்டது தப்பு. அது எங்களை மாதிரி ஆளுங்க போட வேண்டிய விஷயம். அது சில விஷயங்களை மறைக்கிறதுக்காக போட வேண்டிய விஷயம். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரேட் ஏற்றி விட்றாதீங்க, கோட் ரேட்டை. அபிஷேக், தேங்க்யூ. இட் வாஸ் அ லவ்லி ஃபங்க்ஷன். அப்புறம் நரேன் பிரதர், இட்ஸ் லைக் எ ஃபேமிலி.
ஐம் வெரி ஹாப்பி சார். இது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அது செம்ம ரோலாக இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த மூவி. ப்ளஸ் அனி பிரதர் இப்போ தானாக சேர்ந்த கூட்டம் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் இன்றைக்கி காலைல பூஜை போட்டிருக்கோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ கிரேட் ஆல்பம். ஸோ வெரி ஹாப்பி. ப்ரெஸ் மீடியா நல்ல படங்கள் புது முயற்சி எப்பவுமே பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக இந்த யங் டீம் தே ஹவ் டு கோ ஃபார் அ லாங்கர் ஜேர்னி இன் சினிமா. ஸோ உங்களுடைய நல்ல கண்டென்ட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்கிட்ட மைக் கொடுத்து வாங்குறது உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, நானே வச்சுக்கிறேன் மைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமான மேடை அகைன் எனக்கு இது. அனிருத் அவர்களோட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ஒரு பெரிய பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஷோவோட ஹீரோ அவருக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட கோல்டு வாட்டருங்கிறதோட அறிவு வந்து என் ஃப்ரிட்ஜை தாண்டினதில்லை, அவ்வளோதான் என்னோட அறிவு கோல்டு வாட்டருங்கிறத பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மியூசிஷியன்ஸோட டிப்ளோ மாதிரி ஜஸ்டின் பீபர் மாதிரி உள்ள ட்ராக்ஸ் எடுத்து அவர் பண்ண மியூசிக் இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி போயிருக்கார். அவர் 2-3 days பேக் ரிலீஸ் ஆகிருக்கு, பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கோல்ட் வாட்டர். அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் கோல்டு வாட்டரில் இருக்கிறது. நான் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, என்னோடய சோலை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க அந்த லிரிக்கில். அந்த ஸ்பேஸ் அனிருத் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த 2 வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷனும் அவர் ஆர்கஸ்ட்ரேட் பண்ண வெர்ஷனையும் கேட்டிங்கன்னா அந்த சோல் ரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அவர் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காருன்னு தோணும். அதில் ப்ளே பண்ண வயலன்ஸ் அது கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் நம்ம எல்லாருக்குமே. எனக்கு எப்படி கோல்டு வாட்டருங்கிறது என்னன்னே தெரியாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ நான் அந்த மியூசிக்கை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேனோ அதை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி எல்லோரும் அந்த மியூசிக் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற ஸ்பேஸ் ஏற்படுத்தியிருக்காருங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு நம்ம யார் அப்படின்னு காட்டியிருக்காரு, அதுதான் பெரிய விஷயம். I personally liked Anirudh's version better. It was so beautiful. I'm honestly telling. Those who saw the video will agree with me. I loved it. I just loved it. Loved the orchestration. இன்னொன்று, எல்லாருக்குள்ளேயுமே இசையும் உயிரோட்டமுள்ள உணர்வுகளும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அதை வந்து சில பேர் வெளியில் விடுறதில்ல, தடுத்துடுறாங்க. சில பேருடைய குணங்கள் அது தானாகவே தடுத்துடுது. அது வந்து ரொம்ப கம்மியாகவோ இல்லை இல்லாத ஒரு பர்சனோ தான் அனிருத். அதனால தான் அவர்கிட்டேருந்து ஒரு மியூசிக்கல் ஃப்ளோ இருக்கும் அவர்கிட்டேருந்து, அதை எப்போவுமே நான் ரசிப்பேன். இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கடவுளை விடை அவரோட வேர்ஷன் சொன்னார், அதை கேட்க எவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்தது. அவருக்குள்ளே வந்து ஒரு பியூட்டிஃபுல் லவ்வும் பியூட்டிஃபுல் மியூசிக்கும் இட்ஸ் ரெஸ்டிங் இன்சைட் ஹிம், தட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஹிஸ் ஹேண்ட்ஸ். அந்த மியூசிக்கை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிஷியனோட ஆல்பமில் 4 சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஒரு சூப்பர் டீம். ரிஷி வந்து பெஸ்ட் விஷஸ் டு ரிஷி ஃபார் திஸ் மூவி. அவர் ரொம்ப பேஷனேட்டாக இன்வால்வ்டாக இருந்தார். டியூன் கம்போசிங் ப்ராசஸ்லேயே இருக்கட்டும், இல்லை லிரிக் வந்து எங்கிட்ட கேட்கும்போதாக இருக்கட்டும், இப்படி பண்ணலாமா பிரதர், அப்படி பண்ணலாம், ரொம்ப பேஷனேட்டாக இன்வால்வ்டாக இருக்கிற ஒரு லீட் ஆக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி அவ்வளோ பேஷனேட்டாக சினிமாவை எடுத்துகிட்டு இருக்க அவர் ரொம்ப பெரிய உயரங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்த்துக்கள். நரேன் சார், சஞ்சிதா அவர்கள், இன்னும் நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிரெக்டர் வந்து ஸோ சென்சிபிள், ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு டைம் லிரிக்ஸ் எழுதி அப்படியே முடிஞ்சது தான், ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இல்லை, ஈஸியாக முடிஞ்ச ப்ராசஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று, நம்ம பேரில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு ஒரு ஆவல் இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. அதுவும் வந்து பெரிய லெவல் ஸ்பேஸை சினிமாவில் அவருக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்வம் இருக்கவே செய்யும். விவேக் சார் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கலர் கனவுகளோடு போயிட்டுருக்கிற இவ்வளோ யங்கான ஒரு டீமில் கலாம் கனவுகளை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சேர்க்குறவர் அவர். ஸோ யூ பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் சார். இந்த ஆவரேஜ் 29ன்னு சொன்னாங்க, அதை கீழே இழுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கிறது அவர் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்தளவுக்கு யூத்ஃபுல்லாக பேசினார் அவர். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டீமில் ஒர்க் பண்ணியிருக்கிறது. யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அதில் 4 சாங்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சாங் பியூட்டிஃபுல்லாக ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய ஹிட், இன்டர்நெட் சென்சேஷனாக இருக்குது, ஹோலா அமிகோன்றது. கார்கி சார் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லிரிக் ரைட்டர். அவரோட வரிகள் வந்து அந்த ஒரு பார்ட்டி சாங் மாதிரியான மூட் அதுக்குள்ளே
நீ உன்னோட தப்பை உணர்ந்தாதான் மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கான தகுதியை உனக்கு அமையும். முதல்ல நீ ஒன்றை திருத்திக்கோன்றது வந்து ஒரு பார்ட்டி பேஸ்ட் சாங் மூடில் கொண்டு வந்து வச்சுருப்பாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவருக்கும் என்னோட விஷஸ். நாங்கள் பண்ணது வந்து, நான் இப்போ விவேக் சார் சொன்னார் இல்லையா, அந்த சபா போதுண்டா சாமின்னு அந்த சாங் ஃபஸ்ட்டு பண்ணோம். இதில் பேயோஃபோப்லியான்ற பாடல். அது என்னென்னா ஒரு ஜிபரிஷ் டேர்மில் எழுதலாம் அப்படிங்கிறது தான் பேயோஃபோப்லியான்னு ஆரம்பிச்சது. அது என்ன கான்செப்ட்லனா, ஒரு பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற இடத்துலேருந்து அந்த பாடல் ஆரம்பிக்குது. அந்த ஸ்டார்ட்டில் ஒருத்தன் இந்த உலகத்துலேருந்து உயிரை விட்டுட்டு வெளில போனான்னா இந்த உலகத்துக்கு பேயாக கூட வரதுக்கு பயப்படுவான், அதுக்கப்புறம் வரவே மாட்டான் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாடல். சபா போதுண்டா சாமின்னு உயிரை விட்டு கட்ட நீட்டுறவன் திரும்பி திகிலான உலகத்தில் பேயாக கூட காலை வைக்க மாட்டான். அதை டெத்தான பேய் ஒன்று மாட்டிக்கிட்டா அதை கொத்தோடு நம்மால் தூக்கிடுவான். ஃப்ரெஷ்ஷான பேயின்னு ரேட் அடித்து அந்த சைத்தான ஏலத்தில் போட்டுடுவான் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு ஃபன்னான சாங் செம்மையாக ஒர்க் பண்ணியிருந்தார் அனிருத் அவர்கள். ஸோ அது ஒரு சாங். ரெண்டாவது சாங் நீங்கள் பார்த்தீங்க, கடவுளே விடை அப்படின்ற பாட்டு. ரொம்ப எமோஷ்னலான, ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலி செட்டப்கான ஒரு சாங் அனிருத் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி ஒரு சாங் எழுதுகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து விஷுவல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சூப்பராக விஷுவல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு ஃபேமிலிக்கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம், லவ், செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. அது ரொம்ப மெயினாக ஒரு ஃபேமிலிக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கிற விஷயம் இதெல்லாம் மேஜராக. ஸோ அது சொல்கிற மாதிரியான விஷயம். இந்த தோளில் சாஞ்சி நீ பாதுகாப்பாக தூங்கலாம், இந்த கையில் சேருன்னு யார் தந்தா, கடவுளே விடே அப்படின்ற மாதிரி வரும். ஒரு ஃபேமிலிக்கிட்ட அந்த செக்யூர்ட் ஃபீலிங்கை பற்றி பேசுகிற பாடல். அதில் ஒரு வரி வரும், அந்த அப்பா மட்டும்தான் இருப்பார் இந்த ஃபேமிலிக்கு, அதனால் தேவை வந்தால் தந்தையே தாய்ப்பாலை சிந்துவான், வரத்தை கேட்டால் சாமியை யார் தந்தான்ற வரிகள் வரும். அது பிக்சரைஸ் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சூப்பரான விஷுவல்ஸ் கொடுத்துருந்தார் டிரெக்டர். தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஷானும் பாடியிருக்காரு. நாங்கள் அடிய அழகை ஒர்க் பண்ணோம் ஒன்றா. நான் என் வரிகளில் ஷான் பாடினார், பெரிய ரீச் இருந்தது. அதுக்கப்புறம் கடவுளை விடை பாடியிருக்காரு. எஸ்டிஆர் அவர்களுக்கு நன்றி, பேயோஃபோப்லியா பாடி கொடுத்ததுக்காக. செம்ம எனர்ஜி இருந்தது அவர் வாய்ஸில். வென் வி டிட் அ ட்ராக் கால்டு, இப்போ அவர் திவாகர் அவர்கள் பாடினார், சூப்பராக பாடினார் அந்த ட்ராக். அது வந்து திருட்டை நியாயப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன். அதில் ஆரம்பிக்கிறது, எதுடா கையோட எடுத்து வந்தது எல்லாம் திருடி நீ சேர்த்தது தான், நிர்வாணமாக தான் விழுந்த பூமியில் எல்லாம் வளர்ச்சி நீ போட்டது தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃபிலசாஃபிக்கல் பேஸ்டான நம்பர். அதில் இடிஎம் பண்ணி வித்தியாசமான மிக்ஸாக அது வந்திருக்கு. ஸோ ஒரு வேரிட் ஆல்பம் இது. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ராக் இந்த படத்தில் வந்து அல்லாதே சிறகியே அப்படின்ற பாடல். சிறகி அப்படின்னா சிறகுகளை கொண்டவளே தேவதை அப்படின்னும் மீன் பண்ணலாம். சிறகி அப்படின்றது ஒரு பறவை இனம், ஒரு அழகான பறவை இனம். ஸோ அதுதான் சிறகி. என்னோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர்ஸ் சித் ஸ்ரீராம் பாடியிருக்கார் அதை. அனிருத் வந்து பியூட்டிஃபுல் சோல்ஃபுல் மெலடி. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். அல்லாதே சிறகியே அப்படின்னு, கொல்லாதே கலவர அழகி அப்படின்னு வரும். அதில் சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம் அது. நீ இட்ட பிம்பம் நிழலா நிலவா என்று மண் தொட்ட கையில் ஒளியா, உன் மௌனச் சத்தம் அசையா இசையா என்னில் மென் கொக்கி போடும் விசையா, உந்தன் வானவில் சிரிப்பினை நிறம் பிரிப்பேன், இவன் காகித இதழ்களில் நகல் எடுப்பேன், சின்ன ஞாபக குமிழியில் உனை அடைப்பேன், சென்று வாழ்ந்திட அதிசய இடம் படைப்பேன் அப்படின்னு வரும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் எனக்கு கொடுத்ததுக்கும், இந்த ஒரு ஸ்பெஷல் ஆல்பம் கொடுத்ததுக்கும் அனிருத் அவர்களுக்கும், ரம் டீமுக்கும், ப்ரொடக்ஷன் டீமும் சரி, டிரெக்ஷன் டீமும் சரி, அவங்க ஃபாலோ அப் பண்ணதுலேருந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க, பிரதர் லிரிக்ஸ் ரெடியா, லிரிக்ஸ் அதை கொடுத்துறேன் பிரதர் அப்படின்ட்டு வச்சுட்டு அடுத்து ஒரு 5 மினிட்ஸில் கால் வந்துடும், ரெடியா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அப்படி தோணுனாலும் இப்போ நான் அந்த கால்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன். தொடர்ந்து அவங்க ஃபாலோ அப்ஸாக இருக்கட்டும், இன்வைட் கொடுத்த விதமாக இருக்கட்டும், தே மேட் மீ ஃபீல் ஸ்பெஷல், த ஹோல் டீம் ஆஃப் ஃப்ரம். Congrats Rishi brother, and thank you Ani for this beautiful album. Thank you.